ஸோ இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலிங் ஆஃப் அசம்பிளி ஜாமெண்ட்ரி. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அசம்பிளி ஜாமெண்ட்ரியை வந்து டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயிலிங்னா என்னென்னா, ஸோ நம்ம கிரியேட் பண்ண 3D ஆப்ஜெக்டோட 2D டைமென்ஷன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். என்ன பர்பஸ்க்காக நம்ம 2D ஜாமெண்ட்ரிக்கு கிரியேட் பண்ணுறோன்னா, ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸோ இந்த 3D ஆப்ஜெக்ட்டை வந்து அப்படியே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ டிராஃப்டிங்னா என்னென்னா, கிரியேட் பண்ண இந்த 3D ஜாமெண்ட்ரியை 2D ஸ்கெட்சை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் டிராஃப்டிங். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன டூல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்த மாதிரிலாம் டிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்டன் அசம்பிளியை நம்ம டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல், நியூ. ஸோ நியூ கொடுத்தோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயிங். ஸோ ட்ராயிங் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த ட்ராயிங் விண்டோ ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ISO ஸ்டாண்டர்ட். ஸோ அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் ஷீட் இருக்குது. ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் A0, A1, A2, A3, A4. ஸோ எந்த ஷீட்டில் வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ A0 ஷீட். ஸோ போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததோட ட்ராயிங் விண்டோக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ட்ராயிங் விண்டோக்குள்ளே நம்ம எப்படி அந்த அசம்பிளி ட்ராயிங்கை இதில் நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டாக என்ன விண்டோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த கேட்டகரியில் ஓப்பன் ஆகிருக்கு, எந்தெந்த விண்டோ ஓப்பனில் இருக்கோ அந்த விண்டோஸ் எல்லாம் இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராயிங் விண்டோ ஓப்பனில் இருக்குது. ஸோ டிக் மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த ட்ராயிங் விண்டோ வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்லைன் பிஸ்டன் அசம்பிளி. ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ விண்டோ, ட்ராயிங் விண்டோ. ஸோ இப்போது எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்லைன் பிஸ்டன் என்ஜின். ஸோ இந்த விண்டோக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ அவுட்ரு பாடியை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி 1 ரைட் கிளிக் ஹைட். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட் அண்ட் பிஸ்டன் ஹெட். ஸோ விண்டோ, ட்ராயிங் விண்டோ. ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த டூல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எந்த ஸ்பேஸில் வேணாலும் டாகல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூஸ். ஸோ எந்த வியூ, ஸோ அசம்பிளி டிசைனில் எந்த வியூவை நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டிராஃப்ட்னா அது அப்படியே வந்து 2D ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டூல் பார் வியூஸ். ஸோ வியூஸ் எந்த வியூவில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பார்ட் டிசைன் அண்ட் அசம்பிளி டிசைனில் ஒர்க் பண்ண மாதிரி தான் மவுஸ் மூமெண்ட். ஸோ ஜூம் பண்ணிக்கலாம், பேன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வியூஸ், எந்த வியூ வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வியூஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அன்ஃபோல்டட் வியூ அண்ட் வியூ ஃப்ரம் 3D. ஸோ வியூ ஃப்ரம் 3D நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக்காக வந்து ஒரு ஜாமெண்ட்ரி இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்குன்னா, ஸோ அது ஐசோமெட்ரிக் வியூவில் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராஃப்ட் பண்ணுறது வியூ ஃப்ரம் 3D. அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ 3D ஆப்ஜெக்டை அப்படியே லைன் ஸ்கெட்சில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃப்ரண்ட் வியூ. ஸோ அட்வான்ஸ் ஃப்ரண்ட் வியூனா ஜஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் வியூக்கு ஸோ எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு ஆங்குலராக டில் பண்ணிக்கிறது, பேக் சைட் வியூ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வியூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டூல் பார் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனிங். ஸோ நம்ம 3D ஜாமெண்ட்ரி வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். ஸோ அதை டிராஃப்ட் பண்ணாலும் அதில் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிராஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் அண்ட் அதோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் டிராஃப்ட் பண்ணணும். ஸோ டிராஃப்டிங் மீன்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வியூஸ். ஸோ அந்த 3D ஆப்ஜெக்டை இல்லை எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ விண்டோஸ், எந்த ஆப்ஜெக்ட், ஸோ எந்த அசம்பிளி ட்ராயிங் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த விண்டோக்குள்ளே போயிடணும். ஸோ அந்த விண்டோக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டில் மவுஸ் பாயிண்டரை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டமில் இண்டிகேட் பண்ணும். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டட் ப்ரிவ்யூ. ஸோ எந்த வியூவில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ ஓரியன்டட் ப்ரிவ்யூ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா
இந்த வியூவில் வந்து டிராஃப்ட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 3D விண்டோவில் எந்த வியூவில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த வியூ நம்ம கிளிக் கொடுத்தோன்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் நம்ம இதை டிராஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷனில் மூவ் பண்ணால் ஜஸ்ட் ரொட்டேஷனில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷன், ஸோ எந்த ரொட்டேஷன் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த சைட்வேர்ட்ஸ், ஸோ எந்த சைடில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த சைடு ஆங்கிள்ஸ் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர் பேக். ஸோ ஜஸ்ட் அந்த ஆங்கிள் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா போதும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராஃப்ட் ஆகிடும். ஸோ இதை ஜஸ்ட் எங்கே வேணாலும் நம்ம டாகிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் பிஸ்டன் அசம்பிளி, ஸோ அதோட ரிங் அலைன்மெண்ட், ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிங் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து இதில் டிராஃப்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வேரியஸ் வியூஸ் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ வேரியஸ் வியூஸ் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அண்ட் செக்ஷன் வியூ. ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான வியூஸ்லலாம் அந்த ஆப்ஜெக்டை வந்து 2Dயில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வியூஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைட் வியூ நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வியூ, ஜஸ்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் வியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண ஃப்ரண்ட் வியூக்கு என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ், ஸோ ஜஸ்ட் நீங்கள் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணாலே போதும். ஸோ அது எந்த ப்ரொஜெக்ஷன், ஸோ சைட்வேர்டில் பார்த்தீங்கன்னா சைட்வேர்டில் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் அண்ட் அப்வோர்ட்ஸில் மூவ் பண்ணிங்கன்னா அப்வோர்டில் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். அகெயின் ப்ரொஜெக்ஷன் வியூ, ஸோ எந்த வியூ, ஸோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைட் வியூஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ, அதாவது இந்த ஆப்ஜெக்டை வந்து செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட செக்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான ஜாமெண்ட்ரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அண்ட் பேக்வேர்ட்ஸில் சென்ட்ரல் லைனில் நம்ம கட் பண்ணும்போது இன்டீரியராக என்ன மாதிரியான ஜாமெண்ட்ரி, சப்போஸ் இந்த ஷாஃப்ட் வந்து ஹோலாக இருக்கா இல்லை ஷாஃப்ட் வந்து சாலிட் எலமெண்ட்டாக இருக்கா அண்ட் இந்த பிஸ்டன் வந்து சாலிடாக இருக்கா அண்ட் அதில் ஏதாவது வந்து காம்போனன்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக்ஷன் பண்ணி காமிக்கிறது. ஸோ டீடைலிங், ஸோ ப்ரொடியூஸ் பண்ண அசம்பிளி வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து 2Dயில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். என்னென்ன காம்போனன்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் என்னென்ன லிங்கிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் வியூஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூஸ், ஜஸ்ட் இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம், எந்த ஆக்சிஸில் அப்படின்றத வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் செக்ஷன் வியூ, ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஸ்லேருந்து நம்ம கட் பண்ணுறது, அது ஆஃப்செட் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து அலைன்டு செக்ஷன் வியூ, ஸோ ரெண்டு காம்போனன்ட் வந்து மர்ஜ் ஆகும் போது, ஸோ ரெண்டு காம்போனன்ட் கனெக்ட் ஆகும் போது அந்த கனெக்டிங் ஃபேஸில் என்ன மாதிரியான டைமென்ஷன், ஸோ என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது அலைன்டு செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் செக்ஷன் கட், ஸோ சின்ன சின்ன ஆப்ஜெக்ட், ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஹெட், ஸோ பிஸ்டன் ஹெட்டை மட்டும் டாப் சைடில் ஆர் எல்ஸ் பாட்டம் சைடில் ஆர் சைட்வேர்ட்ஸ், ஸோ ஏதாவது ஒரு சின்ன காம்போனண்ட்டை ஒரு சைட்வேர்டில் நம்ம கட் எடுக்கிறது ஆஃப்செட் செக்ஷன் கட், ஒரு சின்ன செக்ஷனை மட்டும் நம்ம கட் எடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைன்டு செக்ஷன் கட், ஸோ இதே வந்து ஒரு ஆங்குலராக நம்ம கட் எடுக்கணும், ஸோ ஒரு காம்போனண்ட் மர்ஜ் ஆகக்கூடிய அந்த சின்ன செக்ஷனை கட் எடுக்கணும். ஸோ அதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் செக்ஷன் வியூ, ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்ததோட எந்த ஃபேஸில் நம்ம ஆஃப்செட் பண்ணி வியூ எடுக்க போகிறோம், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட். ஜஸ்ட் எந்த மாதிரி நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணனா ஸோ நம்ம என்ன மாதிரியான ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஆக்சிஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாமெண்ட்ரி வந்து கட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் மவுஸ் பாயிண்டரில். ஸோ எந்த டைரக்ஷனில், ஸோ எந்த வியூவில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த வியூவில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா அந்த வியூவில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம எந்த மாதிரியான கட் எடுத்துருக்கோம், ஸோ இன்டீரியராக வந்து ஷாஃப்டை வந்து கட் எடுத்துருக்கோம், இது கட் செக்ஷன் வியூ.
அண்ட் நெக்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா டீடைல்டு வியூ. ஸோ நம்ம கட் பண்ண அந்த செக்ஷனில் ஏதாவது ஒரு இன்டீரியர் காம்போனன்ட், ஸோ சின்ன காம்போனண்ட்டை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி, ஸோ டீடைல்டாக நம்ம காமிக்கிறது, ஸோ ஜூம் பண்ணி காமிக்கக்கூடியது டீடைல்டு வியூஸ். அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வியூ பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீடைல்டு வியூ. ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அந்த சர்க்கிளை எவ்வளோ எம்எம்க்கு, ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்டு வியூ ப்ரொஃபைல். ஸோ எந்த மாதிரியான ப்ரொஃபைலில், ஸோ யூசர் டிஃபைன்டு ப்ரொஃபைல், ஸோ ரெக்டாங்குலரா ட்ரையாங்குலரா இல்லை, ஸோ நம்ம எந்த மாதிரியான ஷேப்பில் வந்து அந்த காம்போனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஷேப் நம்ம ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அதை டிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் டீடைல்டு வியூ ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் டீடைல்டு வியூ. ஸோ ஜஸ்ட் நம்ம எத்தனை வியூஸ் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸோ இந்த பிஸ்டனில் ஃபஸ்ட்டு வியூ ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த பிஸ்டனோட ரிங்கை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அந்த வியூ ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேட், ஸோ இது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணனா போதும், ஸோ அந்த வியூ ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் அதோட ப்ரொஃபைல் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீடைல் வியூ எப்படி ஒர்க் பண்ணன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீடைலிங், ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோட எந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம டீடைலிங் பண்ண போகிறோம், ஸோ ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்டன் ஹெட்டை வந்து நம்ம டீடைலிங் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்ததோட எந்த ஸ்கேலில் நம்ம அதை டீடைலிங் பண்ண போகிறோம் அந்த ஸ்கேல் வேல்யூஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா அந்த காம்போனண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை நமக்கு தேவைப்பட்ட மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மூமெண்ட்டில் வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த வியூ நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ நம்ம டீடைலிங் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த செக்ஷனை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்டனோட ஹெட், ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிங் இருக்குது அண்ட் ரிங்கோட டைமென்ஷன்ஸ், ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணி காமிக்கணும். ஜஸ்ட் டீடைலிங் வியூ. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தனா அது வியூ ஆகிடும். ஸோ ஒரு காம்போனண்ட்டை எந்தெந்த வியூவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஸோ எந்தெந்த வியூவில் வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ண போகிறோமோ அதை அந்த வியூஸ் எல்லாம் இதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஸோ அந்த கரண்ட் விண்டோவுக்கு போய்க்கலாம். ஸோ விண்டோ இன்லைன் பிஸ்டன் என்ஜின், ஸோ ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எந்த வியூவில் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிராஃப்ட் பண்ண போகிறோமோ அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ண போகிறோமோ. ஸோ அண்ட் எந்த ஓரியன்டேஷனோ அந்த ஓரியன்டேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ வியூஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனிங். ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்க்கும் என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ், ஸோ எந்த அளவுக்கு டைமென்ஷனிங் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனிங் டூல் பார். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்கெட்சர் விண்டோவில் யூஸ் பண்ண மாதிரியான டூல்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். லீனியர் டைமென்ஷன், சர்க்குலர் டைமென்ஷன், ஆங்குலர் டைமென்ஷன், ஒரு 2D ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமோ அந்த டூல்ஸ் எல்லாமே இந்த டிராயிங் விண்டோவில் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஆட்டோகேட் 2D மாதிரி. ஸோ ஒரு 2D ஸ்கெட்சுக்கு என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக் டைமென்ஷன் டூல்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லீனியர் டைமென்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள், செயின் டைமென்ஷன், ஆங்குலர் டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டைமென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷன். ஸோ லீனியர் டைமென்ஷன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஸோ அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கக்கூடியதுக்கு அப்ளை பண்ணுறது லீனியர் டைமென்ஷன். ஸோ இதில் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம லீனியர் டைமென்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் டைமென்ஷன், ஸோ இந்த லைன், ஸோ எவ்வளோ mm, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷனிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன், ஸோ இதோட லென்த், ஸோ எந்தெந்த ஃபேஸ்க்கு டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணுமோ அந்த ஃபேஸ்க்கெல்லாம் நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ லீனியர் டைமென்ஷன் this face. ஸோ எந்த டைரக்ஷன்லையும் அந்த டைரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் கிளிக் பண்ணோன்னா மல்டிபிள் செலெக்ஷன்ஸ். ஸோ இதோட டைமென்ஷன் அண்ட் இதோட டைமென்ஷன் அண்ட் இதோட ஹைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கெட்சில் யூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ 2Dயில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோமோ ஸோ அதே டூல்ஸ் தான் இல்லை. ஜஸ்ட் லீனியர் டைமென்ஷன். ஸோ எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுமோ ஜஸ்ட் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லென்த் அண்ட் ஷாஃப்டோட லென்த் அண்ட் இதோட டெப்த். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் டூல்ஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் டூல் இருக்கும். ஸோ என்ன ஆங்குலர், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டைமென்ஷன். ஸோ ஆங்கிள் டைமென்ஷன் எதுக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்ற ஆங்குலர் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இதுக்குள்ள ஆங்குலர் டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயிலிங்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை டிராஃப்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ் இருக்குமோ அந்த டைமென்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷனோட நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வரும். ஸோ என்ன நேமிங்கோ ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோ ஆர் 2:1 ரேஷியோ. ஸோ எந்த ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 டைம்ஸ் பிக்கர் ஆக்குன்னா இந்த விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வியூ. ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண அந்த 2D ஜாமெண்ட்ரி வந்து எந்த ஸ்கேலில் இருக்கணுமோ அந்த ஸ்கேல் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 2:1 ரேஷியோவில் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 2:1 ரேஷியோ. ஸோ அப்ளை கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் 2 டைம்ஸ் பிகர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட், ஸோ டிராஃப்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட சைஸிங் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் சைஸிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா வியூஸ். இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேல், ஸோ அந்த ஸ்கேலிங் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோ, 2:2 அப்ளை. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் சைஸிங்கை வந்து வேரி பண்ணக்கூடியது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணனா நேமிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ என்ன ஆப்ஜெக்ட், கிராங்க் அசம்பிளி. ஸோ ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு செக்ஷன் வியூ, அதோட ஸ்கேல் ரேஷியோ. ஸோ எந்த ஸ்கேல் ரேஷியோவில் இருக்கோ அந்த ஸ்கேல் ரேஷியோ எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது டபுள் கிளிக், டீடைல் சி, ஸ்கேல் 2:1 ரேஷியோ. ஸோ பிஸ்டன் ஹெட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வியூ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணனா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் வியூ. ஸோ பாட்டம் வியூவோட ஸ்கேல் ரேஷியோ. ஸோ ஸ்கேல் ரேஷியோ என்ன, ஜஸ்ட் ஸ்கேல் ரேஷியோ இருக்கட்டும். ஆர்எல்ஸ் அந்த நேமிங் மட்டும் இருக்குன்னா ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோடது டபுள் கிளிக், ஃப்ரண்ட் வியூ. ஸ்கேல் ரேஷியோ என்ன, ஸ்கேல் ரேஷியோ வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நேம் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது வந்து நம்ம நேமிங் பண்ணக்கூடியது. ஸோ இப்படி தான் வந்து டிராஃப்ட் பண்ணக்கூடியது. ஸோ டிராஃப்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனிங் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நம்ம யூஸ் பண்ண காம்போனண்ட்டை நேமிங் பண்ணுறது. ஸோ இந்த ஷீட்டில் வந்து நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த காம்போனன்ட்ஸோட நேம்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணோன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்சர்ட், ஜெனரேஷன், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் நம்ம என்னென்ன காம்போனண்ட் வந்து அசம்பிளியில் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த காம்போனண்ட் எல்லாம் 2D டிராயிங்கில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் 1 pistons, ஸோ 1 connecting rod, crank case. ஸோ அந்த மாதிரி
எத்தனை காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த காம்போனன்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த காம்போனன்ட்டோட நேமிங் அண்ட் அதோட டைமென்ஷன், அதோட ஜிடிஎன்டி, ஸோ டைமென்ஷனிங் டாலரன்ஸ் வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இல்லை அட்வான்ஸ்டு பில் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல், ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோட எந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அந்த விண்டோவில் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் இன்லைன் பிஸ்டன் என்ஜின். ஸோ என்ன அசம்பிளி நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த நேமிங் வந்துடும். அண்ட் எத்தனை குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த குவான்டிட்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் நார்மன் கிளேச்சர் அண்ட் ரிவிஷன். ஸோ நார்மன் கிளேச்சர்னா ஏதாவது நேமிங் நம்ம பண்ணணும், ஆர்எல்ஸ் அதோட டைமென்ஷன்ஸ் வேல்யூஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் பாடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட நேமிங் ஸ்பெசிஃபை பண்ணால் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம எடிட் பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணனா போதும். ஸோ எடிட் பண்ணிக்கலாம் நம்ம நேமிங். ஸோ என்ன நேம், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பார்ட் நம்ம எடிட் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணனா ஸோ பாடி, ஸோ என்ஜின் கேஸ். ஸோ ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராங்க் கேஸ். ஸோ என்ஜின் கேஸ் வந்து அசம்பிளி, அதில் டாப் அண்ட் பாட்டம் பாடி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராங்க் கேஸ். கிராங்க் கேஸுங்கிறது வந்து ஒரு பார்ட். அண்ட் கனெக்டிங் ராட், அண்ட் இது ஸ்பெசிஃபை பண்ணால் கனெக்டிங் ராட் 1. ஸோ இந்த மாதிரி நேமிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் ராட் 2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ டபுள் கிளிக் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் ராட் 3. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டபுள் கிளிக் கனெக்டிங் ராட் 4. நம்ம என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காம்போனன்ட்டோட நேமிங் இதில் பண்ணுறது தான் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ பிஸ்டன் ஹெட், நெக்ஸ்ட் பிஸ்டன் ஹெட் 2. நெக்ஸ்ட் பிஸ்டன் ஹெட் 3. ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணனா டெக்ஸ்ட் எடிட்டர் விண்டோ வரும், அதில் நம்ம நேமிங் எடிட் பண்ணிக்கலாம். பிஸ்டன் ஹெட் 3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஸ்டன் ஹெட் 4. ஜஸ்ட் டபுள் கிளிக் piston head 4. ஓகே. ஸோ நம்ம பார்ட் நம்பர்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டோம். அண்ட் அதோட குவான்டிட்டிஸ், எத்தனை குவான்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த குவான்டிட்டிஸ் நம்ம எடிட் பண்ணால் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப், என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ஜின் கேஸ் வந்து அசம்பிளியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கிராங்க் கேஸ் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நார்மன் கிளேச்சர், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது அது என்ன மாதிரியான மெட்டீரியலில் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஜின் கேஸ். என்ஜின் கேஸ் வந்து ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ ஸ்டீல் மெட்டீரியல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராங்க் கேஸ். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல்ஸ்னால இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கிராங்க் கேஸ், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், நெக்ஸ்ட் கனெக்டிங் ராட். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் எடிட்டர் வரும். ஸோ கனெக்டிங் ராட் என்ன மெட்டீரியல், steel alloy, and again connecting rod 2. just இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஓகே. ஸோ டபுள் கிளிக், பேஸ்ட், and connecting rod 3, connecting rod 4. நெக்ஸ்ட் வந்து piston head. ஸோ piston head என்ன மெட்டீரியல், ஸோ டைட்டானியம் அலாய். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ நம்ம
என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ஜின் கேஸ், கிராங்க் கேஸ், கனெக்டிங் ராட் 1 2 3 ஸோ என்ன மெட்டீரியல்ஸ்னால அந்த பார்ட்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த காம்போனன்ட். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ஸோ நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டாப் பாடி, என்ஜினோட டாப் பாடி, என்ஜின் டாப் பாடி. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்ஜினோட பாட்டம் பாடி, என்ஜின் பாட்டம் பாடி. ஸோ அது ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அதோட மெட்டீரியல் டைப்ஸ் என்னன்ட்டு. ஸோ அவுட்டர் கேசிங்கோட மெட்டீரியல் அலுமினியம், அலுமினியம் அலாய். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டம் பாடி என்ன மெட்டீரியல் அப்படின்ற ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டீல் அலாய். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீகேப்சுலேஷன் ஆஃப் இன்லைன் பிஸ்டன் என்ஜின். ஸோ ஓவராலாக நம்ம என்னென்ன காம்போனன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட பார்ட் நம்பரிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1 பார்ட் நம்பர், நம்ம யூஸ் பண்ண நேமிங். ஸோ என்ன மாதிரியான நேம்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் எத்தனை காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பிஸ்டன் ஹெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கனெக்டிங் ராட், கிராங்க் கேஸ், என்ஜின் கேஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகும். எத்தனை பார்ட்ஸ்? ஸோ 4 பார்ட்ஸ். டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? ஸோ 11 பார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், ஸோ என்ன நேமிங்கில் இருக்குது அண்ட் நம்பரிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1ங்கிறது என்னென்னா ஸோ என்ஜினோட டாப் பாடி. ஸோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக், என்ஜினோட டாப் பாடி. ஸோ டாப் பாடி. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வந்து பாட்டம் பாடி. நெக்ஸ்ட் கிராங்க் கேஸ், கனெக்டிங் ராட். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் ராட் 1. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் ராட் 2. ஸோ கனெக்டிங் ராட் 2. and next connecting rod 3. Next connecting rod 4. Next வந்து piston head. So just double click பண்ணா நம்ம edit பண்ணிக்கலாம். So piston head 1. And next piston head 2. Next piston head 3. Next piston head 4. So என்னென்ன components நம்ம choose பண்ணிருக்கோம் அதோட specifications பண்றது தான் இந்த bill of material. So எவ்வளவு quantities நம்ம choose பண்ணிருக்கோம், எவ்வளவு quantities வந்து நம்ம specify பண்ணிருக்கோம். So இந்த bill of materials எங்க வேணாலும் நம்ம drag பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த space ஸோ இப்படி தான் வந்து நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம டிராஃப்டிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிராஃப்டிங் பண்ணதை நம்ம வந்து சேவ் பண்ணோம். ஸோ இந்த டிராஃப்டிங் பண்ண இந்த ஷீட்டை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும். ஸோ பிரிண்ட் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபைல், பிரிண்ட். ஸோ பிரிண்ட் கொடுத்தோன்னா பிரிண்ட் செட்டிங் வந்துடும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறது, என்ன சைஸிங்கில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ லேஅவுட், என்ன மாதிரியான லேஅவுட், ஸோ அதோட ஸ்கேல், சைஸிங் எல்லாம் வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா எந்த இதில் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஆரிஜின், ஸோ ஆரிஜின்லேருந்து நம்ம பண்ண போகிறோமா இல்லை சென்டராக நமக்கு வந்து வேணுமா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஹோல் டாக்குமெண்ட் நமக்கு வேணுமா இல்லை செக்ஷன், ஸோ எது நம்ம டிஸ்பிளே பண்ணுமோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ சென்டர். நெக்ஸ்ட் எத்தனை காப்பீஸ் வேணும், ஸோ பேஜ் செட்டப். ஸோ பேஜ் செட்டப் இன்க்ளூட் பண்ணனா ஸோ எவ்வளோ லென்த் அண்ட் வித், ஸோ எவ்வளோ
mmல நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். A4 ஷீட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதோட மார்ஜினோட வேல்யூ ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தனா என்ன காம்போனன்ட் டைப்பில், ஸோ என்ன பிடிஎஃபாவா எந்த மாதிரியான ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்துட்டு நேமிங் கொடுத்துக்கலாம். டிராஃப்டிங் சேவ் பண்ணனா சேவ் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தனா ஸோ அந்த காம்போனன்ட் விண்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இண்டிகேட் ஆகும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ எந்த ஷீட்டில் வந்து இதை நம்ம பிரிண்ட் எடுத்திருக்கோம், ஸோ எவ்வளோ எம்எம்மில் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்திருக்கோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ எப்படி வந்து நம்ம பிரிண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றது ஜூம் பண்ணி பார்த்தோன்னா கிளியராக தெரியும். ஸோ இதை சேவ் பண்ணால் ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் டு ஸ்க்ரீன் ஓகே. crankcase 1. Save the document. Okay. ஸோ இப்படி தான் நம்ம டிராஃப்டிங் யூஸ் பண்ணோம். ஸோ டிராஃப்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நம்ம கிரியேட் பண்ண 3D ஜாமெண்ட்ரியை 2D ஸ்கெட்ச் கொண்டு வர்றது. ஸோ 2D ஸ்கெட்ச்க்கு எது கொண்டு வரேன்னா, ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னென்ன டைமென்ஷனில் இருக்குது, ஸோ அது எதாவது ஹோல் எடுத்துருக்கோமா, ஸோ அதில் இன்டீரியராக ஏதாவது காம்போனன்ட்ஸ் இருக்கா, இன்டீரியராக ஏதாவது த்ரெட்டிங் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு டீட்டெயிலிங்காக வந்து 2D ஸ்கெட்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த 2D ஸ்கெட்சை பொறுத்து தான் மேனுஃபேக்சரிங், ஸோ மெஷினிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம டீட்டெயிலிங் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன டைப் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் என்ன மாதிரியான மெட்டீரியல் அண்ட் என்ன சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கில் இருக்கணும், ஸோ அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த விண்டோஸில் போனீங்கன்னா கரண்ட்டாக எந்த விண்டோவில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த விண்டோ இருக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணும்போது ட்ராயிங்காக சேவ் ஆகும். ஸோ ஃபைல் சேவ். ஸோ ட்ராயிங் என்ன ட்ராயிங், ஸோ crankcase 1. ஸோ இந்த ஃபைல் சேவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா CAD ட்ராயிங்காக சேவ் ஆகும். ஸோ என்ன ஃபைல், ஸோ இதை நம்ம ரீஎடிட் பண்ணால் ஜஸ்ட் ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் தி ஃபைல். டு யூ வாண்ட் டு ப்ரொசீட்? எஸ். ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எப்படி வந்து டிராஃப்டிங் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம்.